ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குக்கியே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. விமலಪಟಿ ಕಮಲಕುಟಿ ಪುಸ್ತಕ ರುದ್ರಾಕ್ಷ ಶಸ್ತ್ರಹಸ್ತಪುಟಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಪಕ್ಷ್ಮಲಾಕ್ಷಿ ಕಲಿತ ವಿಪಂಚಿ ವಿಭಾಸಿ ವೈರಿಚಿ. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அபிராமி அந்தாதியில 32வது பாடல் பார்க்கணும். உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அப்படிங்கிற 31வது ஸ்லோகம் வரைக்கும் நாம பார்த்தோம். ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே, நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே. யாரும் ஒருத்தங்க கூட வீடியோ ஆன் பண்ணல. நான் இப்படியே லெட்டர்ஸ பார்த்து பேச கஷ்டமா இருக்கே. யாராவது ஒருத்தர் இருந்தா அவங்க முகத்தை பார்த்து பேசிடுவேன். ஓகே. இந்த பாடல் ஒரு ஒரு துர்மரணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் அப்படின்னு இதுக்கு பலன் அப்படி போட்டிருக்கு. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே. இந்த இப்ப நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கூட ஓரளவு ஏதோ சரி நமக்கு இப்படிதான் ஆச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாண்டிடலாம். ஆனா மரணத்தை நினைக்கிறப்போ வரக்கூடிய பயம் இருக்கே, அது ரொம்ப கஷ்டமானது. ஏன் மரண பயம்? நான் ஏன் தினம் நாளைக்கு செத்து போயிடுவோமேன்னு பயந்துட்டே இருக்கோமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனா எப்படி மரணம் வருங்கிறது பத்தின ஒரு கவலை ஒரு வயசுல வந்தே தீரும். சின்ன வயசுல வராது. சின்ன வயசுல ஒன்னும் அப்போ கவனிக்க மாட்டோம் எதையும், அப்ப தெரியாது. கொஞ்சம் நமக்கு நமக்கு முன்னாடி நல்லா ஓடி ஆடி இருந்தவங்க எல்லாம் படுக்கையில இருக்கிறப்போ, அவங்க மரணத்தை நோக்கி பயணம் பண்றப்போ, அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ நமக்கு நம்மளுடைய மரணம் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். மரணம்ங்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தா, பிறவி எப்படியோ அப்படித்தான் மரணம். அந்த ஜீவனுடைய யாத்திரையில இது ஒரு பார்ட். நாம இன்னைக்கு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு இந்த இந்த உடம்ப வத்சலாங்கிற உடம்ப எடுத்திருக்கு அந்த ஜீவன். அந்த ஜீவனுக்கு கொஞ்ச நாள் நாம நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி அது இந்த ட்ரெஸ் கழட்டி போட்டுட்டு வேற வேற ஒரு உடல் எடுத்துட்டு போயிட போகுது. அந்த ஜீவனுக்கு இது ரொம்ப அதோட கோடானு கோடி பிறவிகள்ல ஜீவனுக்கு இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு பார்ட். ஆனா நமக்குதான் இது ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கை போல இருக்கு. ஏதோ ரொம்ப அதுல பயம் வேற இருக்கு. அடுத்து மரணம் வருமோ? யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதற்கு என் கடவேன் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமானே கேட்கிறாரு. பிறக்கிறதுக்கு நான் ஒன்னும் பயப்படல, ஆனா மரணம்னு ஒண்ணு வருமே ஒவ்வொரு தடவை பிறக்கிறப்போ, அது பயமா தானே இருக்கு அப்படின்னு. மரணம், அதாவது மரணம் ஒரு நாள்ல அதை யாரும் பார்த்து பயந்துட்டு இருக்க போறது இல்ல. அப்படி வர்றதில்ல மரணம். மரணம் எப்படி வரும்னா, ஒரு 40கள்ல ஏதாவது ஒரு வாசல்ல அது அடி எடுத்து வைக்கும்.
இதுதான் இந்த இந்த வாசல் வழியாக வந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு விதமாக இப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இனிமே டயபெட்டிக் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறாங்க இல்லையா? அப்போ ரத்தத்தின் வழியாக யமன் உள்ள வந்திருக்கான். ஏதோ ஒரு விதமாக நமக்கு ஒரு அந்த அதுக்குண்டான வெளி அடையாளமும் நமக்கு காட்டும். அந்த அடையாளத்தோட அந்த மரணம் நமக்குள்ள வருது. அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா மரணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஆனா அது என்ன செய்யும் நாளைக்குன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எல்லா பேஷண்ட்டையும் பார்ப்போம். சுகர் பேஷண்ட்னா என்ன வருது அவங்களுக்கு? அதேதான் நமக்கு வருமா? இல்ல வேற ஏதாவது வருமா? தெரியாது. எப்படி மரணம் நம்மள அப்படி சுருட்டி எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இந்த மரணத்துல இருந்து தப்பிக்கவே முடியாதா? அப்படின்னா, மரணத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஆனா, இந்த மரண பயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இறை வழிபாடு மட்டும்தான். மரண பயம் வந்தா ஏன்னா நம்ம கிட்ட வந்து நமக்கு உடல் வலிமை இருந்தது அப்படின்னா நம்ம எதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். உடல் வலிமை இருந்தாலும், நிறைய அறிவு இருந்தாலும், எவ்ளோ காசு இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. காசு இருந்தா காப்பாத்திடலான்னா, எந்த பணக்காரங்களுமே செத்தே போயிருக்க மாட்டாங்க. எவ்ளோ செலவானாலும் பரவால்ல அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட தான் சொல்லுவோம். எவ்ளோ செலவானாலும் பரவால்ல, எப்படியாவது பொழைக்க வச்சுடுங்க அப்படின்னு. எவ்ளோ செலவானாலும் எல்லாரையும் பொழைக்க வைக்க முடிஞ்சுட்டா, அப்புறம் கடவுள் எதுக்கு? அப்படி பண்ண முடியாது. சோ காசோ, அறிவோ, இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடல் வலிமையோ எதுவுமே மரணத்துக்கு எதிரா தான் நிக்கும். அது எந்த எந்த விதத்திலயும் வந்து மரணத்தை தடுத்துடவே முடியாது. இது எதாலயும். அப்போ எப்படி பக்தி வரணும் அப்படின்னா, மரணத்தை பத்தி யார் யோசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு இறைவனுடைய பக்தி வந்துடும். நம்ம கையில இல்லன்னு தெரியுது இல்லையா? மிச்சம் எல்லாம் நம்ம கையில இருக்கு, நம்ம கையில இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒண்ணுதான் நம்ம கையில இல்லன்னு தெரியுது. எப்ப வரும்? தெரியாது. தர்மராஜா யுதிஷ்டர் ஒரு தடவை ஒரு அந்தணர் அவரை பாக்குறதுக்கு வந்தாராம். அவர் ஏதோ கேட்டிருக்காரு. அது அப்ப அவர்கிட்ட இல்ல. நாளைக்கு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். வாசல்ல பீமன் நின்னுட்டு இருந்தாராம். நீங்க டிராவல்ல இருந்தா நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ இவங்க 4, 5 பேர் இருக்காங்கல்ல, நான் உங்களை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆ. அப்போ பீமன் வாசல்ல இருந்து கேட்டாராம், அந்த ஐயர் அந்த கூப்பிட்டு, என்ன வெறும் கையோட போறீங்க தர்மராஜாவை பார்த்துட்டு அப்படின்னு கேட்டாராம். இல்ல தர்மராஜா வந்து நாளைக்கு வாங்க தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாராம். ஓ, நாளைக்கு வாங்க தரேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மணி இருக்கும்ல, அது போய் அடிச்சா எல்லா ராஜால இருந்து எல்லாரும் அங்க வந்துடுவாங்க. பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு தடவை ஆஹ் ஒரு மாடு கூட போய் அடிச்சது கன்று வந்து ரதத்துல விட்டப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மணியை போய் அடிக்கிறார் பீமன். உடனே எல்லாம் தர்மராஜால இருந்து எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. என்னாச்சு, ஏன் இப்ப மணி அடிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. தர்மராஜா வந்து மிக அற்புதமான 2 சாதனைகளை பண்ணிட்டாரு. அந்த சாதனைகளை பாராட்டுறதுக்கு வெயிட் பண்ணி நேர்ல போய் பாராட்டுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. அதனால இப்பவே பாராட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன சாதனை பண்ணும்னு யுதிஷ்டருக்கே தெரியல. என்ன சாதனை பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறார். அவர்கிட்டயே கேட்கிறார், என்ன பீமா நான் என்ன சாதனை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாதனை விட்டுடுங்க. ஒண்ணு வந்து முதல்ல என்னன்னா, இது வரைக்கும் யுதிஷ்டரை வந்து பார்த்துட்டு வெறும் கையோட யாருமே போனதில்ல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த தேசம் பூரா. இனி அப்படி ஒருத்தனும் பேச முடியாதபடி ஒரு சாதனையை பண்ணிட்டீங்க. ஒருத்தன் வெளியில போறான் ஒண்ணும் இல்லாம கையில. நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால ஒண்ணும் இல்ல. இனி யுதிஷ்டரை வந்து பார்த்தா வெறும் கையோட போக மாட்டான்னு யாருமே சொல்ல முடியாது. அதை முறியடிச்சிட்டீங்க. அது ஒரு பெரிய சாதனை. 2வது, இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது யாருக்குமே. ஆனா நீங்க ஏதோ கண்டிப்பா நாளைக்கு இருப்பீங்கன்னு, கண்டிப்பா அதை உங்களுக்கு நீங்க கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. நாளைக்கு நீங்க கண்டிப்பா இருப்பீங்கிறது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் அது தெரியல. எங்களுக்கு மரணம் எப்ப வரும், ஒருவேளை அடுத்த கணமே கூட வரலாம் அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறப்போ, நீங்க நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பா நாம உயிரோட இருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்திருக்கீங்க. அது எப்படியோ உங்களுக்கு அந்த மரணம் எப்ப வரும்னு தெரிஞ்சிருக்குல்ல, அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொன்னாராம். அதாவது இது யுதிஷ்டருக்கு புரிஞ்சிடுச்சு. நமக்கு அதுல இருந்து என்ன தெரியணும்னா,
இன்னமும் நம்ம கோடான கோடி காலம் இருக்க போற மாதிரி எல்லாத்தையும் நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டுடுறோம், தள்ளி போட்டுடுறோம். ஆனா நாளைக்கு இருப்போமா? ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு உகந்த நேரம் எதுன்னா நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பெஸ்ட் டைம் எதுன்னா இந்த இந்த கணம் தான். இந்த கணத்தை விட்டுட்டா ஒருவேளை அது வாழ்க்கையில செய்ய முடியாமலே போயிடலாம். யாருக்கோ நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, உடனே சொல்லிடுங்க. கெட்ட காரியத்தை உடனே செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஒருத்தங்க மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு இப்ப திட்டணும்னு தோணுது, இந்த வருஷம் 24லயே திட்டி முடிச்சிடறேன் அப்படின்னு போய் அவசரமா திட்டக்கூடாது. ஏன்னா நல்ல காரியங்களை தான் தள்ளி போடும். என்ன என்ன செய்யணும்னு உடனே நினைச்சாலும் அதை இம்மீடியட்டா செஞ்சிடும். இந்த வருஷத்துக்கான ஒரு மெசேஜா அதை வச்சுக்கோங்க. என்ன காரியத்தையும் அப்புறம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம். இப்போ நாம இறை வழிபாடு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்தோத்திரம் பாராயணம் எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்திருப்போம், ஒரு பகவத்கீதை படிக்கணும், ஒரு பாகவதம் படிக்கணும், ஒரு ராமாயணம் படிக்கணும் அப்படின்னு. ராமாயணம் இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ராமாயணம் படிச்சுக்கலாம், இப்பவே ராமாயணம் இருக்கு அப்படின்னு. ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இருப்போமா அதுவே தெரியாது. ஆனா தள்ளி போடுறோம். அப்படி தள்ளி போட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா 24ல என்னென்ன செய்யணும்னு எழுதி வச்சோமோ, 23ல என்னென்ன செய்யணும்னு எழுதி வச்சோமோ, 22ல என்னென்ன செய்வோம்னு எழுதி வச்சோமோ அந்த லிஸ்ட் அப்படியே இருக்கு 25க்கும். இதெல்லாம் இந்த வருஷம் எந்த வருஷம் செஞ்சோம்? 22ல செய்யல, 23ல செய்யல, 24ல செய்யல, இப்ப 25ல மட்டும் செய்ய போறோமா? லிஸ்ட் மட்டும் அப்படியே இருக்கும். ஏன் அப்படி செய்யறோம் அப்படின்னா இந்த பீமன் கதையில வந்த மாதிரிதான், நாளைக்கு நாம இருப்போம் அப்படின்னு ஒரு ஒரு தைரியம். அந்த தைரியம் எப்படி வரும்? யாராவது அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்களா? எந்த அஷூரன்ஸும் இல்ல. ஆனா அப்போ என்ன பண்றது? அஷூரன்ஸ் இல்ல. அப்ப இருக்கிற நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்காம ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்றும் நினைக்கின்றேன் அப்படின்னு கந்தர அலங்காரத்துல வரும். ஆவிக்கு மோசம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு உன்னுடைய பாதங்களை சேவிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணவே மாட்டேங்குது. என்னமோ நான் காலத்துக்கும் இருப்பேன், அப்பமா எப்பவாவது உன் பாதத்தை சேவிச்சுக்கலாம், பின்னாடி எப்பவாவது. ஆவிக்கு மோசம் எப்ப வரும்? எப்ப வேணாலும் வரலாம். அப்போ அப்படி மரணத்துல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா, மரணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தேவியினுடைய பாதங்களை பிடிச்சா மரணமில்லா பெருவாழ்வு அவள் கொடுத்து. அப்போ யம பாசத்தால கட்டுண்டு போக மாட்டோம். யமன் நம்ம மேல பாசக்கயிறை வீச முடியாது. ஏன் வீச முடியாது? தேவியினுடைய பக்தர்களுக்கு யமன் பாசக்கயிறை வீச முடியாது, அவள் தன்னோடு சேர்த்துப்பா. எப்பவுமே நம்ம தலைமாட்டுல யமன் நின்னுட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்க நினைக்க தேவி மேல பக்தி இன்னமும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டேன்னு திரும்பவும் கந்தர அலங்காரத்திலே வரும். இறைவனுடைய அருள் கிடைச்சிடுச்சு அப்படின்னா மரண பயம் கிடையாது. எப்படி கிடையாம போகும், எப்படி இல்லாம போகும்? அவங்களும் இறந்துதானே போறாங்க. அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்கிறப்பவே அவங்க இறைவனை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அதுக்கு உண்டான மெசேஜ் கிடைச்சிடுது, நமக்கு இனி பிறவி கிடையாது, நாம் இறைவனோட தான் கலக்க போறோம் அப்படிங்கிற மெசேஜ் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விதமாக இறைவனால உணர்த்தப்பட்டு கிடைச்சிடுது. அந்த மெசேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க ஜீவன் முக்தர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஞானியாக பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னன்னா தெரிஞ்சு போயிடும், நமக்கு இனிமே முக்தி தான், இனிமே நமக்கு பிறவி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதனால உயிர் வாழணும்? கர்மாவை அனுபவிச்சு தீர்க்கணும், அதுக்காக உயிரோட இருப்பாங்க. அவங்களுக்கு மரணம் வருமா? மரணம் வரும், ஆனா மரண பயம் வராது, மரணத்தை நினைச்சு கலங்க வேண்டி இருக்காது, யம பாசம் வராது, நேரா இறைவனோட கலந்துருவாங்க. அப்படி வாழக்கூடிய பீரியட தான் நம்ம ஜீவன் முக்தர்கள்னு எவ்வளவு ஞானிகளை அப்படி கொண்டாடுறோமே. அவங்க எல்லாம் யாருன்னா அவங்களுக்கு அந்த மரணம் எப்படி வருங்கிறது உணர்ந்துடும், நாம இறைவனோட கலக்க போறோம், இனி பிறவி கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பூமியில வாழ்ற கொஞ்ச நாள்ல அவங்கள நமஸ்காரம் பண்ணா அவ்வளவு நல்லது நமக்கு. அப்படி இருக்கிறவங்களதான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மரணம் எதனால வருது? ஏன் இறந்து போறோம்? நம்ம பிறந்ததுனால இறந்து போறோம். பிறந்தோம், அதனால இறந்தோம். அப்ப பிறவி எதனால வருது?
பிறப்பீனும் வித்து, பிறப்புக்கு காரணமான விதை எங்க இருக்கு அப்படின்னா ஆசைதான் பிறப்பீனும் வித்து. ஆசைகள் தான் பிறப்பை கொடுக்கக்கூடிய விதைகள். அந்த ஆசைகள் எப்படி இந்த ஆசைகள் பிறவியை கொடுக்கக்கூடிய விதைகள்னு சொல்றேன். நாம பாரத தேசம்னு சொல்றோம். அதுக்கு காரணமாக இருந்த பரத மகாராஜாவை உங்களுக்கு தெரியும். அவர் ராஜ்யம் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். மனைவி, மக்கள், அவ்வளோ பெரிய ராஜ்யம், அவ்வளோ பெரிய ராஜ்யம், அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு, அரண்மனையில இருக்கிற சொகுசு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போய் நல்லா தபஸ் பண்ணிட்டு இருந்தார். நல்லா போயிட்டு இருந்தது லைஃப். அந்த சமயத்துல ஒரு குட்டி மான் குட்டிய ஆத்துல இருந்து காப்பாத்தினார். காப்பாத்தினதுல இருந்து அது சின்ன குழந்தையாச்சு, அது பாவம், அதுக்கு என்ன செய்யும்? அதுக்கு தேடி கொண்டு வந்து உணவு கொடுக்கறது, அது பாதுகாத்து வளர்க்கறது, அது காட்டுக்குள்ள ஓடி போனா மிருகங்கள் சாப்பிடுமேன்னு அதை பத்திரமா வச்சுக்கிறது, கட்டி போட்டு வச்சுக்கிறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்னு அந்த மான் மேல ஒரு பெரிய பற்று வந்துடுச்சு அவருக்கு. அதனால என்ன ஆச்சு? உயிர் பிரியற தருணத்துல அந்த மான் நாம இல்லாட்டி என்ன ஆகும்? கஷ்டப்படுமோ? அதுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? அதை யார் பார்த்துப்பா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உயிரை விட்டார். உயிர் விடுறப்போ நாம எதை நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அதை பொறுத்துத்தான் நம்மளுடைய அடுத்த பிறவி அமையும். அவர் மானாக பிறந்தார். நாம நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உயிர் பிரியறப்போ, ஐயோ நம்ம பிள்ளை இப்படி இருக்கானே, இல்ல நம்ம சொத்தெல்லாம் என்ன ஆகும், நாம போயிட்டா இதெல்லாம் யாரு ஆண்டு அனுபவிப்பா, இப்படி எல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு உயிர் விட்டா மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, நம்ம சொத்தெல்லாம் நினைச்சு இதெல்லாம் எங்க போகுமோ, இதெல்லாம் காப்பாத்துவாங்களா, நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க வீணாக்கிடுவாங்களோ அப்படின்லாம் நினைச்சோம் அப்படின்னா அந்த அதே வீட்டுல நாயா பிறக்குமா, காவல் காக்குறது, அந்த சொத்து, அந்த வீடு, அதுல இருக்கிறது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு அந்த வீட்டுல நாயா பிறக்கும். அப்படி ஒரு நாய் பிறவிக்காகவா நம்ம அப்படி ஆசைப்படுறோம்? அப்ப உயிர் பிரியறப்ப என்ன நினைக்கும்? உயிர் பிரியறப்ப யார் இறைவனை நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னொரு பிறவி கிடையாது. அப்ப உயிர் பிரியறப்ப இறைவனுடைய ஞாபகம் வருமா அப்படின்னா நம்ம கையில இல்ல. பழக்கம் தான். இப்ப தினப்படி நமக்கு காலையில எழுந்துக்கிறப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க காலையில முழிச்ச உடனே முதல்ல அப்படியே பெட்ல உட்கார்ந்து, அம்மா இன்னைக்கு அற்புதமா இன்னொரு நாள்ல கொடுத்திருக்க, ரொம்ப நன்றி, இன்னைக்கு திறக்கிறப்போ எந்த கஷ்டங்களும் இல்லாம இயல்பாக முழிச்சு நல்லபடியாக நாள் தொடங்கி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களை எழுப்பின உடனே ஐயோ மணி 8 அப்படின்னு இறங்கி ஓடி போயிருங்க. அப்ப என்னாச்சு? அது நினைக்கணுங்கிறது ஞாபகம் இல்லை. அப்ப இது பழகணும். எப்படியா இருந்தாலும் உட்கார்ந்து நம்ம தேவிக்கு நன்றி சொல்லிட்டு தான் இறங்கி போகணும் அப்படின்னு பழகினீங்கன்னா இந்த பழக்கம் எப்ப நீங்க எவ்வளவு தூக்கத்துல எப்ப எழுந்தாலும் எழுந்து ஒரு நிமிஷம், அம்மா நன்றிம்மா இன்னொரு நாள் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும், எவ்வளவு வேகமானாலும். இப்படி எல்லா நேரத்திலையும் தேவியை நினைச்சு நினைச்சு இறைவனை நினைச்சு நினைச்சு பழகினா அந்த பழக்கம் வந்துடும். ஆனா நமக்கு அந்த பழக்கம் இல்லை. உயிர் பிரியறப்ப ஏதேதோ கயிறு போட்டு இழுப்பாங்க, உள்ள ரொம்ப வேதனையாக இருக்கும், மனசெல்லாம் பிசையும் அப்படின்லாம் எவ்வளவு மரண வேதனைன்னு சொல்றாங்க. அந்த வேதனையெல்லாம் வர்றப்போ அம்மா இது என்ன தலைவேலையா இருக்கு, இப்படி வலிக்குது, நான் என்ன செத்து போயிடுவேனோ அப்படின்லாம் தோணுமே தவிர, அம்மா எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நான் மரணத்தை நோக்கி போறேனா, நீ எனக்கு துணையிரு அப்படின்னு தேவியையோ இறைவனை கூப்பிடுற எண்ணம் வருமா அப்படின்னா பழக்கம் இருந்தா தானே வரும், பழக்கம் இல்லாட்டி வராது. அப்ப நாம எதை நினைச்சுக்கிட்டு எப்படி இருக்குமோ அப்படித்தான் நமக்கு பிறவி கிடைக்கும். அப்போ ஆசைகள் எதனால நம்ம நினைச்சோம் போறப்போ, இந்த இந்த சொத்தெல்லாம் யார் என்ன பண்ணுவா, நம்ம பிள்ளைய யார் பார்த்துப்பா, இப்படி எல்லாம் நம்ம நினைச்சோம்னா எதனால நினைச்சோம்? அது மேல இருக்கக்கூடிய ஆசை. இந்த ஆசைதான் பிறப்புக்கு காரணமாகுது, இன்னொரு பிறவி கிடைக்கிறதுக்கு காரணமாகிறது இந்த ஆசைதான். ஆசை கம்மியா இருக்கா அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கு நமக்கு. சில நேரங்கள்ல நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்துல என்ட்ரிஸ் விடும். நீங்க ஏதாவது ஒண்ணு ரொம்ப, இப்ப நீங்க டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, அச்சா டான்ஸ்னா எனக்கு எவ்வளவு, ஆனா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, வாழ்க்கை பூரா நான் அப்படின்னு நினைச்சு யார் எங்க டான்ஸ் இது மாதிரி ஒரு நாள் நாம ஆட மாட்டோமா, இது மாதிரி நாம ஒரு நாள் பாட மாட்டோமா, இப்படி எல்லாம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்ததுன்னா இது சூக்ஷ்ம சரீரத்துல நல்ல ஸ்ட்ராங்கான என்ட்ரிய போட்டுடும். காரண சரீரத்துல அப்போ என்ன ஆகும்னா அந்த காரண சரீரத்துல இருக்கிற என்ட்ரி எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிறவி கொடுப்பாங்க.
அப்போ இவ்வளவு ஆசைப்பட்டியா பாடுறதுக்கும் ஆடுறதுக்கு, அப்ப சரி இந்த பிறவி பூரா கொஞ்சம் ஆடு பாடு அப்படின்னு இன்னொரு பிறவியை கொடுப்பாங்க. எதையும் பார்த்தோம் இல்ல அப்படின்னா விட்டுடுறது. அதையே ஆசையாக அது மனசுக்குள்ள வளர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அதே போல ஒரு ஆசை நமக்கு வருதா, ஆசையை கடல்னு சொல்லுவாங்க, ஆசை கடல்னு. ஏன்னா அவ்வளவு பெருசு, ஏதாவது ரொம்ப பெருசா இருந்தா கடல் மாதிரி அப்படின்னு சொல்றது ஒரு பழக்கம். இங்க ஆசை நமக்கு எப்படி இருக்குன்னா, எத்தனை ஆசைகள், ஒரு 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 மணி நேரம் உட்காருங்க, உங்களுக்கு தோணுன ஆசையெல்லாம் எழுதிட்டே வாங்க, அவ்வளவு ஆசைகள் வந்துடும். எண்ணங்கள் தான் ஆசைகள். அங்க போலாமா, இதை செய்யலாமா, அதை போய் சாப்பிடலாமா, நீங்க இதை போய் டிவி பார்க்கலாமா, இல்ல போன் எடுத்து மெசேஜ் பார்க்கலாமா, என்ன ஏதாவது வந்திருக்கா, இப்படி நல்லதோ கெட்டதோ வரிசையாக ஆசைகள் வந்துகிட்டே இருக்கும். நிறைவேறுதோ நிறைவேறலையோ அதை பத்தி கூட அதுக்கு கவலை கிடையாது. ஆசைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால ஆசை கடல் மாதிரி இருக்கு. ஆசை கடல் மாதிரி இருந்தா ஆசையினால கிடைக்கக்கூடிய பிறவியும் கடல் மாதிரி தான். அத்தனை பிறவிகள் எடுத்துதான். ஆசைதான் பிறவிக்கு காரணம். பிறப்பீனும் வித்து, பிறப்பை கொடுக்கக்கூடிய விதை எதுன்னா ஆசைன்னு சொல்லியாச்சு. அப்ப ஆசை கடல் மாதிரி இருந்ததுன்னா பிறவியும் கடல் மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு பிறவிகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிறவியிலையும் மரண வேதனை உண்டு. மரண வேதனையிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா தப்பிக்க முடியாது. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே. இது பாஸ்ட் டென்ஸ் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அவருக்கு. ஏன்னா நான் சொல்ற ஜீவன் முக்தர்ங்கிற நிலையில இருக்கார் இப்போ அபிராமப்பட்டர். அதனால என்ன சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இனி நமக்கு பிறவி இல்லை, தேவி வந்து நம்மளை அழைச்சிட்டு போறா அப்படின்னு அவருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடுச்சு. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, ஆசைங்கிற கடல்ல அகப்பட்டு அருளற்ற அந்தகன், அந்தகன்னா குருடன்னு அர்த்தம், இங்க யமன்னு அர்த்தம். ஏன்னா யமனுக்கு கண்ணு தெரியாது. யமனுக்கு கண்ணு தெரியாதுன்னா பிசிக்கலா கண்ணு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு இந்த கருணை எல்லாம் கிடையாது. பார்த்து வந்து நான் உயிரை எடுக்க வேண்டிய டேட் வந்துச்சுன்னா வந்து நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, சரி சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். வந்து அவர் பாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இந்த குழந்தை இப்பதானே பிறந்திருக்கு, போய் இந்த அம்மாவை எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படின்னு நினைக்க மாட்டார். சின்ன குழந்தையா இருக்கே, இதை டிஸ்டர்ப் பண்ணலாமான்னு நினைக்க மாட்டார். எதுவுமே அவருக்கு கண்ணே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த டைம் தான், கால கணக்கு தான். அந்த கணக்குப்படி கரெக்டா வந்தவர் கூட்டிட்டு போயிடுவார். அதனால அவருக்கு அந்தகன்னு பேர், குருடன்னு. ஏன்னா இதெல்லாம் பார்த்து அவர் மனசு இழக மாட்டாராம். அதனால அருளற்ற அந்தகன், அவருக்கு கொஞ்சம் கூட இரக்கம் கருணை எல்லாம் கிடையாது. அப்படி அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை. அதே மாதிரி நானும் அருளற்ற அந்த அந்தகன் வந்து என் உயிரையும் எடுத்துட்டு போயிருப்பான். அப்ப நான் அந்த பாசக்கயிற்றுல மாட்டி மரண வேதனையில எவ்வளவு கஷ்டம் பட்டிருப்பேன். அப்படி இருந்த என்னை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை சொல்லுவேன். இது என்னன்னா, ஒரு ஒரு என்ட்ரி ஒண்ணு, ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு ஏதோ பெரிய வீட்டு கல்யாணம். அந்த கல்யாணத்துல வந்து அந்த இன்விடேஷன் ஒண்ணு கையில இருந்தாதான் உள்ள விடுறாங்க. யாருன்னு தெரியாதவங்கள அவங்க உள்ள விட மாட்டாங்க. அவங்க அனுப்பின இன்விடேஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்விடேஷன் இருந்தாதான் உள்ள அனுப்புவாங்க, இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க. இப்போ நீங்க அந்த அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னா நீங்க எங்கேயாவது இருந்து ஒரு இன்விடேஷனையாவது வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். அந்த இன்விடேஷன் இல்லாம போயிட்டா உள்ள விட மாட்டாங்க, அனுப்பி விட்டுரும், அவமானப்படும். இங்க இன்விடேஷன் இல்லாம போய் அவமானப்படுறதுங்கிறது தேவியை நினைக்காம இருந்து மரணத்துக்கிட்ட மாட்டிக்கிறது, யமபாசத்துல மாட்டிக்கிறது. நம்ம கிட்ட தேவியோடைய அந்த சீல் போட்ட இன்விடேஷன் இருந்தது அப்படின்னா நம்மள உள்ள விட்டுடுவாங்க, நாம தேவியோட போய் கலந்துடலாம். இந்த சீலை யார் போய் வாங்குறது அப்படின்னா அவருக்கு கிடைச்சிடுச்சான் இன்விடேஷன். அதனாலதான் அல்லல் பட இருந்தேன், நீ அப்படி படுறதுக்கு இருந்தேன், நல்ல வேளை நீ வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாமெல்லாம் அந்த ஒரு இன்விடேஷனை நாமளும் வாங்கிக்கணும். தேவியோடைய சீல் போட்டு ஒரு இன்விடேஷன் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. இல்லைன்னா யமன் வந்து பாசத்தை போட்டு நம்மளை கொடுமைப்படுத்துவான். அது இருக்கக்கூடாது. அப்போ இங்க இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா ஒரு சீல் போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, நின் பாதம் என்னும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட. நான் பாட்டுக்கு இருந்தேன், எனக்கு தெரியாது ஒண்ணுமே. நீ தான் வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுக்க வச்சு உன்னுடைய வழிபாட்டுல கூட்டிட்டு வந்த, கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போன. இப்போ என் தலையில ஒரு சீல் வச்சுட்டேன், ரைட் இவன் ஆளு அப்படின்னு சொல்லி.
தேவியினுடைய சீல் யாருடைய தலையில எல்லாம் இருக்கோ அவங்களை யமபாசம் ஒண்ணும் பண்ணார். அதனால இப்ப இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இவர் ஜீவன் முக்தராக இருக்கார், இனி நமக்கு மரணம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிட்டதுனால தைரியமா சொல்றார், ஆசை கடல்ல போய் நானும் எல்லார் மாதிரியும் அகப்பட்டு அந்தகன் கொஞ்சம் கூட அருள் இல்லாத அந்தகனுடைய பாசத்துல போய் மாட்ட இருந்த என்ன, உன்னுடைய பாதம்ங்கிற வாசம் வீசக்கூடிய தாமரையை என் தலைமையில வச்சு நீயா வலிய வந்து என்னை ஆண்டு கொண்ட நேசத்தை, நேசம்னா பொதுவாக அன்பு, கருணை, பக்தி அப்படின்லாம் சொல்றதுல இந்த நேசம்ங்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு உறவை நாமளா போய் ஏற்படுத்திக்கிறது நேசம். நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். நேசிக்கிறதுன்னா என்னன்னா, இதுவரைக்கும் அவங்களுக்கும் நமக்கும் ஒன்னும் உறவு கிடையாது. இப்ப நாம அவங்க மேல அன்பு காமிக்கிறதன் மூலமா அந்த உறவை ஏற்படுத்திக்கிட்டா அது நேசம். இங்க தேவி என்ன பண்ணியிருக்கா, அவருக்கும் தேவிக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தது. இப்ப நம்மளதான் நினைச்சுக்கோ, நமக்கும் தேவிக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தது. தேவி எப்படியோ நம்மளை இழுத்து கொண்டு வந்து அவளுடைய வழியில வச்சுக்கிட்டா. அவள் காமிச்சா நேசம். எந்த விதமான தொடர்பும் இல்லாம இருந்த நமக்கு தேவி வந்து அவருடைய பாதத்தை நம்ம தலைமையில வச்சு நீ வா என் கூட்டத்துக்குள்ள அப்படின்னு கூப்பிட்டுட்டா. வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லணும்னா, இது வரைக்கும் யாராவது அப்படி வலிய வந்து பக்தர்களா ஆக்கியிருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பக்தர்களாக இருக்காங்க, ஆகுறாங்க. ஆனா தேவி மட்டும் சும்மா போனா கூட வா நீ என் கூட்டத்துல வந்து சேரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிறா. அப்படி அதனால இதுக்கு ஓமை சொல்ல இன்னொரு இன்சிடென்ட்டே இல்ல. அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னு சொல்லலாம்னா எங்கேயும் சொல்ல முடியாது. அதனால இப்படி ஒரு நேசத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. எந்த இறைவனும் அப்படி வந்து கருணையோட வலிய வந்து ஆண்டு கொள்றது இல்ல. நீங்க இப்படி வலிய வந்து ஆண்டு கொண்டீங்க, இந்த நேசத்தை என் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவள் எப்படிப்பட்டவள்னு சொல்லணும். அதுக்கு ஈசர் பாகத்து நேரிழையே, ஈசனுடைய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய நேரிழை அப்படின்னா அழகான அணிகலன்கள் எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய பெண்ணை நேரிழை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் திருவெம்பாவையில பார்த்தோம், நேரிழையாய் நேரிழையீர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க பெண்கள் ஒருத்தங்களை ஒருத்தங்க. இந்த நேரிழை அப்படின்னா அழகான ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய பெண் அப்படின்னு அர்த்தம். அந்த பெண் யாரு? தேவியானவள். என்ன பண்ணிட்டா? இதே மாதிரி ஆசைகளை வளர்த்துட்டு அப்படியே வாழ்ந்து அதனால இன்னொரு பிறவி அப்படின்னு மரணத்துக்கும் பிறவிக்கும் அல்லாடிட்டு இருக்க வேண்டிய என்னை நீ வலிய வந்து உன்னுடைய பாதங்களை என் தலைமையில வச்சதுனால நான் இதுல இருந்து தப்பிச்சுட்டேன். இவ்வளவு நேசத்தை, இவ்வளவு கருணையா உனக்கு என் மேல வலிய வந்து ஆண்டு கொண்டேயே, இந்த நேசத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அந்த தேவியை பார்த்து கேட்கிறார். அதான் இந்த பாடல். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே, உன் பாதம் என்னும் வாசக்கமலம், கமலம்னா தாமரை, வாசக்கமலம் மனம் வீசக்கூடிய தாமரை போல தேவியினுடைய பாதங்கள் இருக்கான். உன் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். நீ வலிய வந்து என் தலைமையில உன்னுடைய பாதங்களை வச்சுன்னா அது ஒரு சீல். இது இவங்க வந்து இனிமே என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் எவன் கிட்டேயே வரமாட்டார், மன்மதனே கிட்ட வரமாட்டார். அது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். தேவியினுடைய பக்தர்கள்னா மன்மதன் நம்பு போடுறது இல்லை, அது எல்லாத்தையும் தேவி தான் பாத்துக்கிறா. அப்போ அப்படிப்பட்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே. அதுதான் இந்த பாடல். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே, நின் பாதம் என்னும் வாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே. நேரிழை அப்படின்னு இழை அப்படின்னு முடிஞ்சதுனால அடுத்த பாடலை இழைக்கும் வினை வழியே அடும் காலன், இதுவும் மரணத்தை யமனை பற்றின இன்னொரு பாடல் தான். இந்த பாடல்ல என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசை கடல்ல போய் மாட்டி இருப்பேன், அப்ப வந்து யமன் வந்து என்னை கூட்டிட்டு போயிருப்பான், நல்ல வேளை நீ வந்து வலிய என் தலைமையில உன்னுடைய பாதங்களை வச்சு என்னை ஆண்டு கொண்டதுனால நான் தப்பிச்சேமா அப்படின்னு சொன்னார். இங்க ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள கீவாஜா சொல்வார். இப்போ நம்மள வந்து ஒருத்தர் மிரட்டுறாங்க, யாரோ ஒரு ரவுடி வந்து நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நாம என்ன பண்றோம், ஒரு பெரிய ஒருத்தர் கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி அவர் வந்து மிரட்டுறாரு, போலீஸ் கிட்டன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இது மாதிரி மிரட்டுறாங்க,
நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கிறப்போ உனக்கு ஒண்ணும் கவலை இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப போன பாட்டு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. காப்பாத்திட்ட, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க என்ன ஆனாலும் என்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நான் சரின்னு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன, ஒருவேளை திடீர்னு அவங்க வந்து நம்மள அடிக்க வந்துட்டாங்கன்னா, அப்ப போய் அவங்கள பார்க்க போறப்போ அவங்க வீட்டுல இல்லைன்னா, அவங்க இல்லாதப்ப நமக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா நமக்கு. அவங்க பாத்துக்கிறேன்னு சொன்னவங்க நம்ம கூடயே இல்ல, அவங்க எங்கெங்கயோ இருக்காங்க. அப்ப நம்ம திடீர்னு கூப்பிட்ட உடனே வராம போயிட்டாங்கன்னா, அப்ப வீட்லயே இல்லைன்னா, இப்படி எல்லாம் ஒரு டவுட் வரும் இல்லையா. அதுதான் இப்ப அவருக்கு வந்து. அதனால திரும்ப வந்து அந்த நம்மளை காப்பாத்துறேன்னு சொன்னவங்க கிட்ட நாம என்ன சொல்லுவோம், இங்க பாருங்க, எந்த நேரத்துல வேணாலும் வருவாங்க, நீங்க எதுக்கும் போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க, நான் ஒரு குரல் கொடுத்தா உடனே வர்றதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு நாம ஒரு தடவை போய் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. அதுதான் இங்க செய்யறாரு. இழைக்கும் வினை வழியே அடும் காலன். அடுதல்னா சுடுறது. காலன்னா யமன். காலத்தை தான் அவன் பார்ப்பான், வேற எதையும் பார்க்க மாட்டான். டைம் வந்தா எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவான். அதனால அவனுக்கு காலன் அப்படின்னு பேரு. இழைக்கும் வினை, இழைத்தல்னா செய்யறது அப்படின்னு அர்த்தம். நாம செய்யக்கூடிய தீங்கு இழைத்து விட்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தீங்கு செய்யறது இழைத்தல் அப்படின்னா அதுதான் அர்த்தம். அப்படி இழைக்கும் வினை வழியே, நாம் எதனால நமக்கு மரணம் வருது, நம்மளுடைய வினை பயன்களின் வழியாகத்தான் நமக்கு மரணம் வருது. எப்படிப்பட்ட மரணம்ங்கிறது நம்ம வினைகள்ல எழுதியிருக்கு. நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய வினைகளை அனுபவிக்கிறப்ப இதுல எப்படி மரணம் வரணுங்கிறதும் அதுல விதிக்கப்பட்டிருக்கு. அந்த விதிக்கப்பட்டிருக்கிற அந்த வினை நம்மளுடைய நாம விதின்னு சொல்றோம். அத அந்த விதி வழியாக வந்து நம்மளை சுடக்கூடிய காலன் யமன் வந்த சும்மா கூப்பிட மாட்டாராம், என்னை நடுங்க அழைக்கும் பொழுது. அவர் வந்து கூப்பிடுறப்ப அப்படியே நடுங்கி போயிடுமா உள்ள எல்லாம். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கும். நம்ம சொல்றோம் வானப்பிரஸ்தம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வயசுல போதும் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வானப்பிரஸ்தம் போயிடணும் அப்படின்னு சொல்றோம். வானப்பிரஸ்தம்னா இப்ப நாம எங்கேயாவது போக முடியுமா அப்படின்னா நாம எங்கேயும் போக முடியாது. ஏன்னா காடெல்லாம் இப்ப எங்கேயும் இல்ல, காட்டுக்கெல்லாம் போனா இப்ப எல்லாம் வாழ முடியாது. அப்ப வீட்டுக்குள்ளேயே ஒரு டிட்டாச்மெண்டோட வாழணும், எதுலயும் பட்டுக்காம அப்படியே வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படி நம்மளால வாழ முடியுதா அப்படின்னா அப்படி ஒரு டிட்டாச்மெண்ட் வரமாட்டேங்குது. எல்லாத்துலயும் நம்ம 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 கையிலேயே எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எவ்வளவு கஷ்டமானாலும் பரவாயில்ல. சில சில நேரங்கள்ல கிச்சனை வந்து விடவே மாட்டாங்க. கிச்சனை வந்து டோட்டலா என்னோட கண்ட்ரோல்ல தான் எப்பவுமே இருக்கணும். ஏன்னா நாம மெஜாரிட்டியா அங்க ஒரு 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 பெரிய எல்லார் மேலயும் ஆதிக்கம் செலுத்துற இடமா அந்த கிச்சன் இருக்கு. சோ அத வந்த உடனே சரி நீ யாரோ என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு விட்டுட்டா அப்ப நம்மளுடைய ரோல் என்ன இந்த வீட்டுல, அந்த ரோலை வந்து நம்மளால விட்டு கொடுக்க முடியாம இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள். சரி இன்னைக்கு இப்ப வந்து சரி கிளம்பு வா அப்படின்னு யமன் கூப்பிட்டா சரி வா போலாம் அப்படின்னு போறதுக்கு எத்தனை பேர் நாம ரெடியா இருக்கோம்? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நாள் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் எழுதி வைக்காம இருக்கு, அதெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் இதெல்லாம் எல்லாரும் எத்தனை சாரி யார் யாருக்கு கொடுக்கணும்னு நான் இன்னும் முடிவு பண்ணேன். அதெல்லாம் எண்ணி யார் யாருக்குன்னு கொடுத்துட்டு வரேன். இல்லைன்னா எல்லாரும் வேண்டாதவங்க யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு வேண்டியவங்க தானே நம்ம கிட்ட இருக்கிறத அனுபவிக்கணும். சோ அதெல்லாம் நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. இருக்கிறவங்களுக்கும் ஒரு கவலை, இல்லாதவங்களுக்கும் ஒரு கவலை. ஆனா எப்படியா இருந்தாலும் யாரும் போக மாட்டாங்க கூப்பிட்ட உடனே. அப்போ அவர் வந்து கூப்பிடுவாருன்னு நினைக்கிறப்பவே அப்படி பதறுது, என்னை நடுங்க அழைக்கும் பொழுது. இங்க போன தடவையே சொல்லிட்டாரு யமன் வந்து என்னை கூப்பிட மாட்டான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நீ உன்னுடைய பாத கமலங்களை என் தலையில வச்சு வலிய ஆண்டு கொண்டுட்ட, அதனால யமன் இனிமே என்னை கூப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு கன்ஃபார்மா. ஆனா இப்போ இழைக்கும் வினை வழியே எனக்கு ஒரு விதி எழுதியிருக்கு இல்லையா, அந்த விதியின் காரணமாக என்னுடைய வினையின் காரணமாக அந்த கோபமாக இருக்கக்கூடிய நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது, வா அப்படின்னு பாசக்கயிறை போட்டு கூப்பிடுறப்போ நீ ஓடி வந்து நான் என் ஆளு நீ எங்க கூப்பிடுற அப்படின்னு கேளு, ரெடியா இரு. எங்க தேவி கிட்ட சொல்றாரு,
நீ அப்படியே ரெடி ஆயிரு, என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பார். பயப்படாத அப்படின்னு என்கிட்ட சொல்லு. எனக்கு பயமா இருக்கும்ல எமன் வந்து கூப்பிடுறப்போ, அவன் வந்து கூப்பிடுறப்போ நீ வேகமா வந்து நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பார். அஞ்சல் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு அர்த்தம். அஞ்சாதே. இப்போ அந்த கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாரு. சப்போஸ் நான் நான் முன்னாடி பின்னாடி அப்ப நினைச்சாதான் வருவா அப்படின்னா அப்ப திடீர்னு நினைக்காம போயிட்ட பயத்துல ஒரு வழியில ஏதோ ஒண்ணுல கூப்பிடாம போயிட்டா என்ன பண்றது? அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன், யமன் வந்து என்ன கூப்பிட சப்போஸ் வந்துட்டான்னா நீ அப்ப வேகமா ஓடி வந்து நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லு. அஞ்சல் என்பார். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளமே. அம்மாவை கூப்பிடுறாரு. அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா இவ்வளவு நீளமா கூப்பிடுறாரு. உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. உழைக்கும் பொழுது அப்படின்னா வருத்தப்படும் போது. உழைத்தல்னா கவலைப்படுறது, வருத்தப்படுறது. அப்படி வருத்தப்படுறப்போ உன்னைதான் அம்மான்னு கூப்பிடுவேன், நீ உடனே வந்துடு. அதுவும் நான் எப்படி கூப்பிடுவேன்? உழைக்கும் பொழுது உன்னையே, உன்னைத்தான் கூப்பிடுவேன், வேற யாரையும் கூப்பிட மாட்டேன், நீதான் பொறுப்பு. நான் வேற யாரையும் கூப்பிடுவேன். உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்து. எவ்வளவு வேகமா நான் உடனே உன்னைதான் கூப்பிடுவேன், நீ உடனே ஓடி வந்து பயப்படாத நான் இருக்கேன்னு நீ சொல்லு. இதுதான் கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறாரு. தேவியை எப்படி கூப்பிடுறாரு? அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவி முலை யாமலை கோமளமே. கோமளம் அப்படின்னா மிருதுவாக இருக்கிறது, சாஃப்டா இருக்கிறதுனா. யாமலை அப்படின்னா ஷியாமலை. அந்த ஷியாமலைங்கிறது தமிழ்ல யாமலை அப்படின்னு வரும். ஷியாமலா தேவியாக இருக்கக்கூடியதும் தேவி தானே, அதனால ஷியாமலை அப்படின்னு அவளுக்கு ஒரு பெயர். யாமலை கோமளமே, மென்மையாக ஷியாமலையாக இருக்கக்கூடிய தேவியே. அவள் எப்படி இருக்கான்னா களப குவி முலை, தன்னுடைய மார்பின் மேல சந்தனம், களபம்னா சந்தனம், சந்தனத்தை குழைச்சு பூசி இருக்காளாம். அப்படி இருக்கக்கூடிய யாமலை கோமளமே. அவள் யாரு அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும். அத்தர்னா தந்தைன்னு அர்த்தம். யார் நமக்கு தந்தை? இவள் தாய்னா ஈஸ்வரன் தான் தந்தை. அந்த தந்தையினுடைய சித்தமெல்லாம் குழைக்கும். அவர் நல்லா அப்படியே நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாராம் அவர் மனசுக்குள்ள. என்ன மன்மதனும் ஒண்ணும் பண்ண முடியாது, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தபஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பாராம். ஆனா அம்மாவுடைய நினைப்பு வந்த உடனே அவர் சித்தமெல்லாம் குழைஞ்சு போயிடுவான். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவருக்கு அப்படியே சித்தம் குழைஞ்சு போயிடுமா. அப்படி பண்ணக்கூடியவள், இறைவனே அப்படி பண்ணக்கூடியவள் அவள் ஒருத்தி தான். அதனால அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவி முலை யாமலை கோமளமே. ஷியாமலை அப்படிங்கிற அன்னையை கூப்பிட்டு, நான் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தா நான் உன்னைதான் கூப்பிடுவேன். அப்ப நீ என்ன செய்யணும்? இம்மீடியட்டா வந்து நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம்னா மரணத்தை நமக்கு மரணம் வராமல் நம்மளை காப்பாற்றக்கூடியவள் அப்படிங்கிறதுக்கு சர்வ மிருத்யு நிவாரிணி, மிருத்யுன்னா மரணம், சர்வ மிருத்யு நிவாரிணி அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. மரணத்தை கம்ப்ளீட்டா இல்லாமல் செய்யக்கூடியவள். காலஹந்திரி, காலத்தை ஜெயிக்கக்கூடியவள், காலத்தை ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி. பிறப்பு, இறப்பு, முதுமை, மரணம், ஜன்ம மிருத்யு ஜரா தப்த, இதாலெல்லாம் தகிக்கப்படக்கூடிய ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஜன்மான பிறப்பு, மிருத்யுன்னா மரணம், ஜரான்னா முதுமை. ஜன்ம மிருத்யு ஜரா தப்த, தப்தன்னா தகிக்கிறது, அதால சுடப்படக்கூடிய ஜனங்களுக்கு விஸ்ராந்தினா ரிலாக்ஸேஷன், விஸ்ராந்தியை கொடுக்கக்கூடியவள். தாயினின்னா கொடுக்கக்கூடியவள். ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி அப்படின்னு அவளுக்கு ஒரு பெயர் இருக்கு. அப்போ அன்னையே என்பன் ஓடி வந்தே. இங்க எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்றோம், ஏதோ காலில் ஒண்ணு அடிபட்டுட்டு அம்மா அப்படின்னு சொல்றோம். ஆனா அம்மான்னு சொல்றப்போ யார குறிப்பிடுறோம்? யாரையுமே குறிப்பிடல.
சாதாரண சும்மா அம்மா அப்படின்னு வருது வாயில, அவ்வளவுதான். நம்ம அம்மான்னு சொல்றப்போ தேவியை நினைச்சோமா அப்படின்னா இல்ல. அம்மான்னு வருது, வலிச்சா அம்மா அப்படின்னு சொல்றோம். ஆனா அம்மாங்கிறது நம்ம அம்மாவை கூப்பிட்டுமா அவங்களையும் இல்ல, தேவியை கூப்பிட்டோமா அவங்களையும் இல்ல. சும்மா ஐயோன்னு சொல்றதுக்கு பதிலா அம்மான்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாரு, நான் அம்மான்னு கத்துனேன்னா அது ஒண்ணுதான். உன்னையே அன்னையே என்பன். நான் பாட்டுக்கு சும்மா அம்மான்னு சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு நீ இருந்துடாத. உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. நீதான் அம்மா. ஆப்ரம்ம கீட்ட ஜனனி இல்லையா அவள். பிரம்மா முதல் புழு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்தவள். அதனால நான் அம்மான்னு சொன்னா அது உண்மைதான், வேற யாரையும் கிடையாது. அதனால நான் அம்மான்னு வேற யாரையோ கூப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ பேசாம இருந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தேவியினுடைய திருமுலைகள் அதை பத்தி சொல்றாரு. யாமலை கோமளமே, சியாமளையாக இருக்கக்கூடிய மிருதுவானவளே, களப குவி முலை. அது ஏன் அந்த களப குவி முலை அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே உண்டு. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. காமேஸ்வரன் தன்னுடைய அன்பை ஒன்னா கொடுத்தா அவள் ரெண்டாக கொடுப்பாள் அப்படின்னு அர்த்தமா. அதனால அவளுக்கு 2 ஸ்தனபாரங்கள் இருக்கிறது. காமேஸ்வரனுடைய அன்புக்கு பதில் அன்பாக இருக்கக்கூடியது அவளுடைய ஸ்தனபாரங்கள். அதனால களப குவிமுலை, சந்தனங்களை மேல பூசி இருக்கக்கூடிய குவிமுலை யாமலை கோமளமே அப்படின்னு கூப்பிட்டு நான் அம்மான்னு கூப்பிடுவேன் கடைசியில. அது யாரையோ கிடையாது, ஒன்னதான். அதனால ஞாபகமா அஞ்சல் அப்படின்னு சொல்லு, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லு. நீ வந்துட்டா அவன் அங்க நிக்க மாட்டான், எமன் ஓடி போயிடுவான். எமனுக்கு பயம், அவன் அங்க நிக்க மாட்டான். அதனால இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவி முலை யாமளை கோமளமே, உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. எனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ, வருத்தம் வர்றப்போ, அந்த சமயத்துல அம்மான்னு கூப்பிடுவேன், அது உன்னைதான். உடனே வந்துடு, இங்க அஞ்சல்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலையாமலை கோமளமே, உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. வந்தே. இந்த பாடல் ஒரு ரொம்ப சிம்பிளான அழகான பாடல். பார்க்கலாம், இந்த 15 நிமிஷமே போதும் அதுக்கு. இந்த பாடலோட பயன் உயிர் பிரியும் சமயத்துல அம்பிகையினுடைய ஞாபகம் இருக்கணும்னா இந்த பாடலை தொடர்ந்து பாடிட்டு இருக்கிறவங்களுக்கு உயிர் பிரியற சமயத்துல மறந்துடுச்சு, அம்மா பேர் வரல அப்படின்னு இல்லாம உயிர் பிரியறப்ப கரெக்டா அம்மா பேர் ஞாபகம் வருமா. அப்படி வரணும்னா இந்த பாடலை பாராயணம் பண்ணணும். இறக்கும் நிலையிலும் அம்பிகையின் நினைவோடு இருக்க. இந்த பாடல்ல ரொம்ப ஒரு அழகான ஒரு அம்மாவா என்ன செய்வா. இப்போ நீங்க உங்க குழந்தை, சின்ன குழந்தைங்க 2 குழந்தை இருக்கு, அழைச்சிட்டு நீங்க எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போறீங்க. அந்த வீட்டுல ஒரு பெட் இருக்கு, கீழே ஒரு ஒரு பாய் கொடுத்துருக்காங்க படுத்துக்கோங்கன்னு சொல்லி. அந்த பெட்ல ஒருத்தங்க தான் படுத்துக்க முடியும். அப்போ நீங்க கீழே ஏதாவது பூச்சி ஏதாவது வரப்போகுது, எதுக்கு குழந்தைங்க மேல படுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பத்திரமா படுக்க வச்சுட்டு பக்கத்துல கீழே பாய் விரிச்சு நீங்க படுக்கிறது உண்டு தானே. அப்படி தேவி செய்ய மாட்டாளா அப்படின்னா, ஒரு பிறவிக்கு தாயாக இருக்கக்கூடிய நமக்கே இவ்வளவு அன்பு இருந்தா பல பிறவிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அவளுக்கு அவ்வளவு கருணை இருக்கான். அந்த கருணையினால என்ன பண்றாளாம், நமக்கு பெரிய பெரிய இடத்தெல்லாம் கொடுத்துட்டு அவள் எங்கெங்கயோ போய் தங்கி இருக்காளாம். எங்கெல்லாம் போய், அதாவது தேவி எங்கெங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்லணும். அத அவர் எவ்வளவு அழகா அபிராமப்பட்டர் சொல்றாருன்னா, நல்ல நல்ல இடத்தையெல்லாம் சொர்க்கத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து நீ போய் அங்க இருப்பா அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு அவள் மட்டும் போய் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறா. நிறைய இடங்கள் சொல்றாரு எங்கெங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த பாடல். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு, அம்மா நீதான் என்னுடைய ஒரே கதி,
உன்னை விட்டா வேற கதியே இல்லை அப்படின்னு வந்து உன்னுடைய கால்ல விழுந்து உன்கிட்ட சரணமடைந்த அடியார்களுக்கு. ஒரு குழந்தை வந்து எனக்கு எனக்கு நீதான் ஊட்டி விடணும் அப்படின்னு காலை கட்டிக்கிற மாதிரி வந்து நீதான் உன்னை விட்டா வேற இல்ல அப்படின்னு வந்து காலை கட்டிக்கிட்ட அடியார்களுக்கு பக்த சௌபாகியதாயினி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம் உண்டு. பக்தர்களுக்கு யார் வந்து அப்படி காலை கட்டிக்கிட்டாங்களோ அந்த அடியார்களுக்கு சௌபாகியத்தை தரக்கூடியவள் பக்த சௌபாகியதாயினி. இதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் பக்தர்களுக்கு மட்டும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதான சௌபாகியத்தை அப்படின்னு. மனித பிறவி எடுத்தா நமக்கு பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு, 6வது அறிவு. எது சரி எது தப்புன்னு நினைச்சு கரெக்டான வழியில போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அறிவை இறைவன் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க நமக்கு. அந்த அறிவை வச்சு இந்த வழியில தான் போகணும், பக்தி செய்யணும்னு யார் முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சௌபாகியத்தை கொடுக்க. ஏன் அப்படி கொடுக்கணும்? எல்லாருக்கும் அப்படி அள்ளி கொடுக்கறதுக்கு அது ஒண்ணும் அப்படி சுண்டல் கிடையாது. அவள் சில ஜீவன்களை மட்டும்தான் கரையேற்றணும். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ ஒரு 100 ஆக்டர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 2 பேருக்கு வயசாயிடுச்சு, அவங்க ரிட்டையர் ஆகுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க ரிட்டையர் ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டு மிச்சவங்களை வச்சு டிராமா பண்ணலாம். டிராமா நடத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிறைய சினிமா எடுத்துக்கிட்டே இருக்கணும், டிராமா நடத்திக்கிட்டே இருக்கணும். ஆக்டர்ஸ் எல்லாரையும் நீங்க எல்லாம் ரொம்ப வேலை பார்த்துறீங்க, எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லாம் ரிட்டையர் ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டா யாரை வச்சு டிராமா நடத்துறது? யாரோ 2 பேரை ரிட்டையர் பண்ணலாம், அதுக்காக எல்லாரையும் ரிட்டையர் பண்ண முடியாது. எல்லாருக்கும் விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிட்டீங்க உங்க ஆபீஸ்ல, யாரை வச்சு வேலை பார்ப்பீங்க? அதனால அவளுக்கு இந்த டிராமாவை நடத்துறதுக்கு கொஞ்சம் பேர் வேணும். அந்த கொஞ்சம் பேரை அவள் சூஸ் பண்ணல, அவங்கவுங்களையே சூஸ் பண்ண விட்டுடுறா. இறை மறுப்பு பேசு, கடவுளே இல்லைன்னு சொல்லு, கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லு, நீங்க எல்லாம் போங்க தொடர்ந்து ஆக்ட் பண்றதுக்கு, அடுத்தடுத்து பிறவி எடுத்துட்டு வாங்க. கடவுளை நம்புறையா, வா இந்த பக்கம் வா, நான் கூப்பிட்டுக்கிறேன் என்னோட கூட்டத்துக்கு அப்படின்னு அவள் கூப்பிட்டுக்கிறா. அப்படி கூப்பிட்டுக்கிட்ட நாம எடுத்த டெசிஷன் தான் அது. நாம இந்த பக்கமும் போலாம் அந்த பக்கமும் போலாம். நாம அந்த ஒரு டெசிஷனை எடுத்தா போதும், அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் அவ பார்த்துப்பா. சரி வா வந்துட்டியா, உனக்கு இன்னும் நிறைய நிறைய கொடுக்குறேன். நீங்க ஒரு இடத்துல எங்கேயோ ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சின்னதா எங்கேயோ ஒரு கோவில்ல பாடினாங்க, அந்த பாட்டை நம்மளும் பாடி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திருப்போம். அந்த ஆரம்பிச்ச முயற்சி அன்னைக்கு உங்க கூட வந்தவங்க, ஆமா போ இந்த பாட்டை போய் காக்கானே எப்ப பார்த்தாலும் கத்திட்டு அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அதே ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஏதோ நல்லா இருக்கு நாமளும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு வேற இடத்துக்கு மாறி இருப்பாங்க. அந்த அந்த முயற்சி முதல்ல எடுத்த டெசிஷனுக்கு அப்புறம் தான் நீங்க பக்தர்களா ஆகுறீங்க. அவங்களுக்கு மட்டும்தான் சௌபாகியத்தை கொடுப்பார். எல்லாருக்கும் சௌபாகியம் கொடுத்து எல்லாரையும் முக்தி கொடுத்தா அவளுக்கு டிராமா நடத்த ஆள் வேணும். அதனால எல்லாருக்கும் கொடுக்க மாட்டா. அதை யார் முடிவு பண்றா? அவங்கவுங்களே முடிவு பண்ணிக்கிறதுதான். இங்க பக்த சௌபாகியதாயினி என்ன கொடுப்பா அப்படின்னா, சத்கதி பிரதா அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. சத்கதியை கொடுப்பா, நல்ல கதியை கொடுப்பா. சாம்ராஜ்யதாயினி அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. பெரிய சாம்ராஜ்யத்தையே கொடுப்பா. அப்படி கொடுக்கக்கூடியவள் இங்க என்னென்னலாம் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா, வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே, வானுலகத்தையே கொடுத்துடுறாளாம். அது முக்தியாக இருக்கலாம், ஸ்வர்க்கமாக இருக்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்வர்க்கம்னா டெம்பரவரி, முக்தினா பெர்மனன்ட். ஸ்வர்க்கத்துக்கு போலான்னா நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சு செய்யறப்பவே நான் தான் செஞ்சேங்கிற எண்ணத்தோட செஞ்சிருந்தா அதெல்லாம் புண்ணிய கர்மாக்கள். புண்ணிய கர்மாக்களுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கு ஸ்வர்க்கத்துல கொஞ்ச நாள் இருக்கலாம். அந்த புண்ணியா நீங்க எவ்வளவு இப்ப அன்னதானம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பெருமை உங்களுக்கு, அப்படியே மூஞ்செல்லாம் அப்படி ஒரு பெருமை. எல்லாரும் தட்டை எடுத்துட்டு வந்து வாங்குறப்ப நீங்க ஏதோ அன்னபூரணியா ஆயிட்ட மாதிரி அப்படியே அள்ளி அள்ளி போட்டு நான் தான் வார வாரம் அன்னதானம் பண்ணுவேன் அப்படின்லாம் நீங்க ரொம்ப பெருமையா செஞ்சது நல்ல காரியம்தான். ஆனா நீங்க உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அந்த புண்ணியத்தை, ஆசைப்பட்டீங்க, இந்த புண்ணியம் வேணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்போ அந்த ஆசைப்பட்ட புண்ணியம் உங்களுடைய வினையில தான் போய் சேரும். அப்போ உங்களுக்கு புண்ணிய கர்மாக்கள் நிறைய இருக்கும். இந்த புண்ணிய கர்மாக்கள் நிறைய வார வாரம் சாப்பாடு போட்டிருக்கீங்கல்ல, அந்த புண்ணியம் எல்லாம் என்ன இருக்கும்? கொஞ்ச நாள் சொர்க்கத்துல இருக்கு. இத்தனை வாரம் சாப்பாடு போட்டவங்களுக்கு இத்தனை நாள் சொர்க்கம்னு அவங்க வச்சிருக்காங்க கணக்கு, நமக்கு தெரியாது அந்த கணக்கு. அந்த கணக்குப்படி ஒரு வாரம் 15 நாள் 2 வருஷம் 3 வருஷம்னு சொர்க்கத்துல இருக்கலாம். அப்ப எல்லா போகங்களையும் அனுபவிச்சு ஜாலியா இருப்பீங்க.
உங்களுக்கு கணக்கு முடிஞ்ச உடனே கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஸ்வர்க்கத்துக்கு உண்டான டைம், உங்களுக்கு செஞ்ச புண்ணிய காரியங்கள், புண்ணிய கர்மாக்கள் முடிஞ்ச உடனே அடுத்து போய் பிறவி எடு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா முக்திங்கிறது அப்படி கிடையாது. இப்ப நீங்க இதே அன்னதானத்தை தேவியினுடைய பிரசாதம் இன்னைக்கு கொடுக்கிற நிலைமையில, அம்மா நீ வச்சிருக்க, அதனால நான் இன்னைக்கு கொடுக்க முடியுது. இதை வாங்குறதுக்கு 4 பேர் நீ வச்சிருக்க, நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுங்க. நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணா நீங்க அன்னதானம் பண்ணிட முடியுமா? வாங்குறதுக்கு 4 பேர் வேணும். அது அவள் தான் அனுப்பணும். வாங்குறதுக்கு 4 பேர் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நம்மளுடைய சனாதன தர்மத்துல வாங்குறவங்களுக்கு தான் எப்பவுமே மதிப்பு ஜாஸ்தி, கொடுக்கறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. நாம ஏதோ அப்படியே வரிசையா நின்று அப்படியே பிச்சை போடுறது கிடையாது. ஒரு தாம்பூலம் 10 பேர் வந்து வீட்டுல வாங்கணும்னா நீங்க போய் கெஞ்சணும், ஒவ்வொருத்தங்க கிட்டையும் எங்க வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். அவங்க வர்றதே பெரிய விஷயம். அதனாலதான் இப்படி கொடுக்க மாட்டோம். நாம தட்டுல வச்சு நீட்டும், அவங்க எடுத்துக்கணும். எங்கேயாவது தாம்பூலத்தை இப்படி கொடுத்து பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவங்க வந்தது நம்மளுடைய அதிர்ஷ்டம். அதனால அந்த பணிவு, கொடுக்கறவங்க கிட்ட பணிவு இருக்கிறது நம்ம சனாதன தர்மத்துல மட்டும்தான். கொடுக்கறவங்க எல்லாம் எல்லாத்துலயும் கொடுக்கறவங்க பெரியவங்க, இங்க வாங்குறவங்க தான் பெரியவங்க. சாப்பாடு போட்டா சாப்பாடு போட்டு நமஸ்காரம் தான் பண்ணுவாங்க, சாப்பிட்டவன் நமஸ்காரம் பண்ண மாட்டான். நீங்க எங்கேயும் பாருங்க, நீங்க என்ன விசேஷமாகட்டும், சாப்பாடு போடுங்க, யாரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு நமஸ்காரம் நாம பண்ணணும். இப்படி ஒருத்தர் வரலன்னா இன்னைக்கு நாம இதை செஞ்சே இருக்க முடியாது. சோ இந்த செஞ்ச காரியங்களுடைய பலனை நம்ம மண்டையில ஏத்திக்கிட்டாதான் நமக்கு வினைகள் சேரும், இல்லைன்னா சேராது. அப்ப வானுலகம்ங்கிறது சொர்க்கமாகவும் இருக்கலாம், முக்தியாகவும் இருக்கலாம். சரி, நல்லா இருக்கட்டும் பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சு அவள் சொர்க்கத்தையும் கொடுக்கலாம், இல்ல தன்னோட சேர்த்து முக்தியையும் கொடுக்கலாம். அது நம்மளுடைய நடவடிக்கையை பொறுத்தது. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு நினைச்சுக்காம, இறைவனுடைய அருள் இருந்ததுனால இன்னைக்கு இப்படி வந்தது அப்படிங்கிற அடக்கம் நம்ம கிட்ட எண்ணத்திலையும் இருக்கணும், பேச்சிலையும் இருக்கணும். அப்படி இருந்தா அது சொர்க்கமாக இல்லாம தேவியினுடைய பாதமாக இருக்கலாம். சரி, அப்படிப்பட்ட வானுலகத்தை தந்துட்டு பரிவோடு, பரிவுன்னா ஒரு கருணையோட, ஒரு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பினோட அவள் எங்க போயிருக்காளாம், தான் போய் இருக்கும். அவள் எங்கேயோ போயிடுறாளாம். சரி, வானுலகத்துல இவங்க இருந்துகட்டும் அப்படின்னு பக்தர்களுக்கு எல்லாம் வந்து சரணம் புகும் அடியாருக்கெல்லாம் வானுலகத்தை கொடுத்துட்டு அவள் எங்கெங்கயோ போய் கஷ்டப்படுறா. எங்கெங்கெல்லாம் இருக்கா பாருங்க. சதுர்முகமும், பைந்தே நலங்கள் பருமணி ஆகமும், பாகமும், பொன் செந்தேன் மலரும், அலர்கதிர் ஞாயிறும், திங்களும், 6 இடத்துல சொல்லியிருக்கார். 6 இடங்கள்ல அவள் போய் இருந்துக்கிறாளாம். நமக்கு வானுலகத்தை தந்துட்டு போயிடுறாளாம். என்ன ஒரு பெரிய மனசு, கருணை, எவ்வளவு பரிவு நம்ம மேல, அதனால அப்படி கொடுத்துட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படி ஒரு எங்க கொடுத்துட்டு அவ எங்கெல்லாம் போயிருக்கான்னு நம்ம பார்ப்போம். சதுர்முகமும், சதுர்முகம் அப்படின்னா 4 முகங்கள்ல போயிருக்கலாம். எங்க 4 முகங்கள், யாருக்கு 4 முகம்? பிரம்மா. பிரம்மாவினுடைய முகத்தில் வசிக்கிறது யாரு? சரஸ்வதி. பிரம்மாவினுடைய முகத்தில் வசிக்கிறது சரஸ்வதி. சரஸ்வதிங்கிறது யாரு? தேவியினுடைய அம்சம்தான். இங்க அவள் பிரம்மாவை படைச்சா, பிரம்மாவுக்கு ஒரு வேலையை கொடுத்தா, படைப்பு தொழிலை செய்ய சொல்லி. படைப்பு தொழிலை செய்யறதுக்கு அவருக்கு ஞானம் வேணும். அதுக்காக ஞானத்தை கொடுத்தா. ஞானத்தை தான் நம்ம சரஸ்வதினு சொல்றோம். ஞானத்தை சரஸ்வதிங்கிற பெயர்ல பிரம்மாவுக்கு கொடுத்தா. இந்த ஞானத்தை கூட வச்சுக்கோ, இவங்க கைட் பண்ற மாதிரி நீ படைப்ப பண்ணு அப்படின்னு பிரம்மாவுக்கு துணையாக சரஸ்வதியை கொடுத்தா. சரஸ்வதினா படிப்பு, ஞானம். எதை ஒன்னை உருவாக்கணும்னாலும் ஞானம் வேணும். ஞானத்துக்காக உருவாக்குறது, படைக்கும் தொழிலை செய்கிறவருக்கு ஞானத்தை ஒரு பெண் வடிவில கொடுத்தா. பிரம்மாவை இயக்கக்கூடிய சக்தியாக சரஸ்வதி இருந்தாள். அந்த சரஸ்வதி யாரு அப்படின்னு பார்த்தா, தான் தான் சரஸ்வதியாக பிரம்மாவுக்கு சக்தியை கொடுக்கிறார். படைக்கும் சக்தியை, ஞானத்தை தானே சரஸ்வதியாக இருந்து கொடுக்கிறார். லலிதா சஹஸ்ரநாம நாமங்கள்ல
சரஸ்வதினே ஒரு நாமம் உண்டு, பிராமின்னு ஒரு நாமம் உண்டு. அப்போ தேவியினுடைய நாமங்கள்ல சரஸ்வதினு வந்தா அப்ப சரஸ்வதி வேற தேவதையா எப்படி இருக்க முடியும்? தேவிதான் சரஸ்வதி. அப்போ நமக்காக கொடுத்துட்டு அவள் முதல்ல போய் எங்க இருக்கா? படைப்பு தொழிலை செய்யறதுக்காக, நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கறதுக்காக பிரம்மாவினுடைய 4 முகங்கள்லயும் போயிருக்கா. அதனாலதான் இவ்வளவு படைப்பு நிகழ்ந்தது. நாமளும் இருக்கோம். இதுக்கப்புறம் படைத்ததை எல்லாம் காப்பாத்தணும். காப்பாத்துறவங்களுக்கு, படைச்சு தள்ளுறவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. வரிசையா குழந்தைய பெத்து போடுறவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் காசு வேணும். படிக்க வைக்கிறதுக்கு, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்கும் காசு வேணும். படைச்சாச்சு எல்லாரையும். இப்போ காப்பாத்தணும். காப்பாத்தணும் யாரோட வேலை அது? ஸ்ரீ மகாவிஷ்ணு. காப்பாத்தணும்னா அவருக்கு என்ன வேணும்? காசு வேணும். செல்வமாக யாரை கொடுத்தா? லக்ஷ்மியை செல்வமாக அவருடைய சக்தியாக கொடுக்கிறான். கொடுக்கிறான்னா அவளேதான் லக்ஷ்மியினுடைய சக்தியாக அவருக்குள்ள போறார். ரமா அப்படின்னா லக்ஷ்மி. லலிதா சஹஸ்ரநாமத்துல ரமான்னு நாமம் உண்டு தேவிக்கு. வைஷ்ணவி விஷ்ணுவினுடைய சக்தி. வைஷ்ணவிங்கிறதும் தேவியினுடைய நாமம். அப்போ தானே லக்ஷ்மியினுடைய அம்சமாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய மார்பில் உட்கார்ந்து அவருக்கு செல்வத்தை கொடுக்கிறார். செல்வம்ங்கிற சக்தியை வச்சுதான் அவர் காப்பாத்துறார். நம்மளெல்லாம் காப்பாத்தணும்னா அவருக்கு செலவாகுது. அந்த செலவெல்லாம் லக்ஷ்மிங்கிற சக்தியின் மூலமாக தேவி கொடுக்கிறா. அந்த சக்தியும் பராசக்தியினுடைய அம்சம்தான். பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகம். ஆகம்னா மார்பகங்கள். பருமணி ஆகம். அவர் நல்ல பணக்காரர் இல்லையா? அதனால அவர் எப்ப பார்த்தாலும் மாலைகளும் நிறைய மணிகளும் கழுத்துல போட்டிருப்பார். எப்பவுமே பெருமாள் கொஞ்சம் பணக்காரர் தானே, அதனால நிறைய மணி மாலைகள் எல்லாம் போட்டிருக்காரு. அந்த மாலைகள் எல்லாம் பொருளக்கூடிய மார்பில் லக்ஷ்மியாக போய் அங்க உட்கார்ந்துருக்கா. பாகமும் ஒரே வார்த்தை. யாருடைய பாகமா இருக்கா? ருத்ரனுடைய பாகமாக ருத்ராணியாக இருந்து கரத்தல்ங்கிற தொழிலை செய்யறா. படைத்தல், காத்தல், கரத்தல். அழித்தல் இல்ல, ஒடுங்குதல். அந்த ஒடுங்குதல்ங்கிற வேலைய இறைவனுடைய ஒரு பாகமாக இருந்து அவள் செய்யறாள். அப்போ இங்க நம்ம பார்த்தோம்னா சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா வருதா? சோ ருத்ரனுடைய ரூபமாகவும் பிரம்மா லக்ஷ்மியினுடைய ரூபமாகவும் பிரம்மாவினுடைய சக்தியாக சரஸ்வதியாகவும் இருக்கிறது எல்லாம் இந்த பராசக்தியினுடைய அம்சம்தான். உரைகின்ற நின் திருக்கோவிலில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அப்படின்னு கேட்டார் இல்லையா முன்னாடியே ஒரு பாட்டுல. சோ இந்த ஒரு பக்கமாக ஒரு பாகமாக இருந்து அந்த கறக்கும் தொழிலையும் அவளே செய்றார். தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் 3 இடத்த சொல்லிட்டார். இதுக்கப்புறம் இன்னும் 3 என்ன? பொன் செந்தேன் மலரும். பொன் செந்தேன் மலரும் பத்மாசனா அப்படின்னு அவளுக்கு ஒரு நாமம் உண்டு. தாமரையில போய் உட்கார்ந்துருக்காள். தாமரை அவள் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. ஏன் தாமரையில போய் உட்கார்ந்துருக்கா? தாமரைனா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களும் 6 தாமரைகள். அங்க தேவி வேறு வேறு நாமங்களோட இருக்கா. லாக்கினி, டாக்கினி, சாக்கினி படிச்சிருக்கோமா லலிதா சஹஸ்ரநாமத்துல? இந்த நம்மளுடைய 6 ஆதாரங்களை தாமரைன்னு சொல்றோம். இந்த சக்கரங்கள்னு சொல்றோம் இல்லையா? அதான் 6 தாமரைகள்னு சொல்றோம். 6 தாமரைகள்லையும் அவள் வேறு வேறு பெயர்களோட உட்கார்ந்திருக்கா. அதுதான் தாமரை. பொன் செந்தேன் மலர். இது இல்லாம சகசிராரத்துல 1000 இதழ் தாமரையிலையும் அவள் தான் உட்கார்ந்திருக்கா. சகசிராரத்துல இருக்கக்கூடிய சகசிராராம்புஜாரூடா. அம்புஜம்னா தாமரை தானே. சகசிராராம்புஜாரூடா, அநாகதாப்ஜ நிலையா, மூலாதாராம்புஜாரூடா. மூலாதாரம் அம்புஜம், மூலாதாரம்ங்கிற தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடியவள். சுவாதிஷ்டானாம்புஜா. இது எல்லாமே ஒவ்வொரு தாமரையிலையும் உட்கார்ந்து இருக்கக்கூடியவள். சகசிரதள பத்மஸ்தா, பத்மாசனா, சகசிராராம்புஜாரூடா. இதெல்லாம் தேவி தாமரைகள் அமர்ந்திருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான நாமங்கள். சோ தாமரை ஒண்ணு.
அதுக்கப்புறம் பார்த்தா 2 விஷயங்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதாக, நம்ம வாழ்க்கையை இயக்கக்கூடியதாக 2 விஷயங்கள். ஒண்ணு சூரியன், இன்னொன்னு சந்திரன். இந்த சூரிய சந்திரர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை இவ்வளவு அப்படியே ஒரு ஸ்மூத்தா போகவே போகாது. அழகா நீங்க என்னைக்காவது நாமெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம தூங்குறோமே, சூரியன் என்னைக்காவது தூங்கி இருக்காரா? நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் இதெல்லாம் இயற்கை, அதெல்லாம் அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும்னு. அது பாட்டுக்கெல்லாம் வராது. அதை ஒருத்தி இயக்கறா, அதனால வருது. பராசக்தியாக இருக்கக்கூடியவள் இந்த கிரகங்களையும் இங்க இருக்கக்கூடிய இயற்கையை இயக்கக்கூடியவளாக தேவி இருக்கா. அவ நடத்துறதுனால இது நடக்குது. அந்த மகாசக்தி இல்லைன்னா இங்க எதுவும் நடக்காது. அப்போ அதனாலதான் அவளுக்கு பானுமண்டல மத்தியஸ்தா சந்திரமண்டல மத்தியகா அப்படின்னு நாமங்கள் உண்டா. பானுமண்டலம்னா சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். சூரிய மண்டலத்துக்கு நடுவுலையும் சந்திர மண்டலத்துக்கு நடுவுலையும் இருந்து சூரிய சந்திரர்களை இயக்கக்கூடியவளாக தேவிதான் இருக்கா. அப்போ அந்த சூரியனுக்கும் சந்திரனும் அவள் இருக்கக்கூடிய அலர் கதிர் ஞாயிறும் திங்களும், மலர்ந்த கதிர்களை வீசக்கூடிய ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன். இப்போ அப்ப நமக்கு நம்மளை எஜுகேட் பண்றார் தேவியினுடைய இருப்பிடங்கள் எது எது அப்படின்னா, தேவி பிரம்மாவுக்கு சக்தியாக சரஸ்வதியாக இருக்கா, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்தியான லட்சுமியாக அவளே இருக்கா, ருத்ரனுடைய சக்தியாக ருத்ராணியாக அவளே இருக்கா, தாமரைகள் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆதார தாமரைகள்லையும் சகசிராரத்தில் இருக்கக்கூடிய 1000 இதழ் தாமரையிலும் அவளே இருக்கா. சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இருந்து சூரியனை இயக்கிறதுனால சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இருக்கா. சந்திர மண்டலத்துக்கு நடுவுல இருந்து சந்திரனை இயக்கிறதுனால அங்கேயும் இருக்கா. அப்ப இந்த 6 இடங்கள்லையும் இருந்து இந்த உலகத்தை இயக்கக்கூடியவளாக இருக்கிறவள் தேவிதான். அவள் அந்த 6 இடத்துல இருந்து இந்த உலகத்தை இயக்கிறா அப்படிங்கிறத நமக்கு சொல்றதுக்கு சரணம் புகக்கூடிய அடியார்களுக்கு வானுலகத்தை தந்துட்டு அவள் போய் இருக்கக்கூடிய இடங்களாக இந்த 6ஐயும் சொல்றார். அவளுடைய கருணைக்கு அடையாளமாக தேவி இப்படி எல்லாம் போயிருக்கா அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி சொல்லல. உண்மை என்னன்னா, இங்க படைப்பை நிகழ்த்துறதும் காப்பாற்றுற சக்தியாக இருக்கிறதும் கடைசியாக அழிக்கும் சக்தியாக இருக்கக்கூடியவளும், நம்ம இந்த உடலுக்குள்ள தாமரைகள்ல இருந்து நம்ம உடலை இயக்கக்கூடியவளும், வெளியில சூரிய சந்திரர்களாக இருந்து அதை இயக்கக்கூடியவளுமாக எல்லா இயக்கத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அந்த மகாசக்தி அப்படின்னு சொல்றத இவ்வளவு அழகா வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்து பரிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே அப்படின்னு 6 இடங்களாக அதை சொல்லியிருக்கார். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பரிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர் கதிர் ஞாயிறும் திங்களுமே. இந்த பாடல் 34வது பாடல். இந்த இடத்துல நாம இன்னைக்கு நிறுத்தலாம். அடுத்தது திங்கள் பகவின் மனம் நாரும், அதை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமக. சிவாய திருச்சிற்றம்பலம்.